என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, அதாவது கோச்சார திசை எப்படி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கோச்சார திசை அப்படின்னா, அதாவது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ராசி லக்கணம் ஒன்றாக இணைந்திருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ராசி ஒரு பக்கம், லக்கணம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, அதாவது மேச ராசியில் ஒருத்தர் ஜனனம் ஆகிறாங்க. லக்கணம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. மேச ராசியில் அதாவது அசுபனி நட்சத்திரம் தொடங்கியவுடன் ஜனனமானார்கள் என்றால் அவர்களுக்கு அதாவது கோச்சாரத்தில் எந்த இடத்தில் திசை நடக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்ருக்கிறோம். கவனமாக பார்க்கணும். அதாவது அசுபனி நட்சத்திரம் தொடங்கியவுடன் ஒருவர் மேசராசியில் ஜனனமானால் அவர்களுக்கு 28 வருஷம் வரை அதே மேசராசியில் திசைகள் நடக்கும். லக்கணம் எதுவாக இருக்கிறதோ அந்த லக்கணத்துக்கு இந்த இடம் எந்த இடமாக வருகிறதோ அதற்குண்டான பலன்கள் வரும். இதை அடுத்து பார்த்திங்கன்னா 28 வருடம் முதல் ரிஷபராசியில், அதாவது 28 வருடத்துடன் மேசராசியில் திசை கோச்சார திசை முடிவடைகிறது. இதை அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் 18 வருஷம், அதாவது 18 வருஷம் அது திசை நடக்குது. அந்த 18 வருஷம் உங்களுடைய லக்கணம் வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த இடம் எந்த இடமாக வருகிறதோ அந்த இடத்துக்கு உண்டான பலன்கள் என்னவோ அதை பார்க்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ரெண்டையும் கூட்டிங்க, இந்த 28 18 கூட்டிங்க. 28 18 கூட்டினீங்கன்னா என்ன வருது? 38 46 வருதுங்க. இந்த 46 வந்து வர வரைக்கும், அதாவது 28 வரைக்கும் மேச ராசியிலும் 46 வரைக்கும் ரிஷபராசியிலும் இந்த கோச்சார திசை போய்கொண்டிருக்கும். இதை அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில், அதாவது மிதுன ராசியின் கோச்சார திசையின் அளவு 33 வருடம். இந்த மாதிரி இந்த 46 33 இதெல்லாம் கூட்டிக்கிங்க. 46ஐயும் 33 கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 80 வந்துடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசியில் ஒரு 40 வருடம் கோச்சார திசை. இதோட 120 வருஷம் முடிஞ்சிருது. அப்படி இருக்கும்போது இப்போ அசுவினி முதல் பாதத்தில் முதல் அசுவினி நட்சத்திரம் தொடங்கியவுடன் பிறந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த 7 வருஷத்தை மைனஸ் பண்ணிட வேண்டியதான். 28 வருஷத்துலேருந்து 7 வருஷத்தை மைனஸ் பண்ணிட்டோம்னா, அதாவது 21 வருஷம் மேசராசியில் திசை நடக்குது. இதே மாதிரி அதாவது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி கோச்சார திசையின் பலன்களை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது நீங்கள் எந்த காரியத்துக்காக இந்த கோச்சார திசையின் அதாவது பலன்களை தெரிஞ்சு கொள்ள நினைக்கிறீர்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படிங்கிறத இதை வச்சு ரொம்ப துல்லியமாக சொல்லிட முடியுங்க. நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்போ பார்க்குறீங்க? வீடு கட்டுறது பார்க்குறீங்களா? வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு பார்க்குறீங்களா? இடம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்களா? இல்லை காடு தோட்டம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு பார்க்குறீங்களா அப்படின்னா இந்த கோச்சார திசை, அதாவது உங்களுடைய ராசிக்கு இப்போ கோச்சார திசை எந்த இடத்தில் நடக்கிறது அப்படின்னு பார்த்தால் ஒரு சரியான பலன்களை பார்க்க முடியும். அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.